வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு கணிதம் 3வது பாடம் முக்கோணவியல் பயிற்சி 3இல் 9ல் முதல் கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். முக்கோணம் ஏபிசியில் sin A by sin C ஈக்குவல் டு sin of A minus B by sin of B minus C எனில் A ஸ்கொயர் B ஸ்கொயர் C ஸ்கொயர் ஆகியவை ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் அமையும் என நிறுவுக. என்ன கொடுத்துருக்காங்க? ஏபிசின்ற முக்கோணத்தில் இந்த விகிதங்கள் கொடுத்துருக்காங்க, சமமாரின் கொடுத்துருக்காங்க. நம்ம ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர்னு கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்குன்னு நம்ம நிரூபிக்கணும். இது நம்ம 10ஆம் வகுப்பில் படிச்சிருக்கோம். அப்போ ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் இது கூட்டுத்தொடர் வரிசைனா ஏபி அர்த்தமேட்டிக் ப்ராக்ரஷன் நம்ம படிச்சிருப்போம். ஏபினா கூட்டுத்தொடர் வரிசை. கூட்டுத்தொடர் வரிசையில் அதனுடைய பொது வித்தியாசம் சமமாக இருக்கும். அதாவது இரண்டாவது உறுப்பிலிருந்து முதல் உறுப்பை கழிக்கணும், அந்த ஆன்சரும் மூன்றாவது உறுப்பிலிருந்து இரண்டாவது உறுப்பை கழிக்கணும், அந்த ஆன்சரும் சமமாக இருக்கும். பாருங்கள், ரெண்டாவது உறுப்பு பி ஸ்கொயர்லேருந்து முதல் உறுப்பு ஏ ஸ்கொயர் கழிச்சிட்டோம். அது எதுக்கு சமமாக இருக்கும்? மூன்றாவது உறுப்பு சி ஸ்கொயர்லேருந்து இரண்டாவது உறுப்பு பி ஸ்கொயரை கழிக்கிறதுக்கு சமமாக இருக்கும். இப்போ பாருங்கள், பி ஸ்கொயர் இது என்னது? மைனஸ் பி ஸ்கொயரா? அப்போ இடது கொண்டு வந்தோம்னா ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு இது அந்த கொண்டு போனால் மைனஸ் ஏ ஸ்கொயர், இங்கே வந்தால் ப்ளஸ் ஏ ஸ்கொயர், இந்த சி ஸ்கொயர் அப்படியே இருக்கும். அப்போது பி ஸ்கொயர் பி ஸ்கொயர் கூட்டினோம்னா 2 பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர். நம்ம என்ன ஆன்சர் கொண்டு வரணும்னா இந்த கணக்கை சுருக்கி 2 பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் கொண்டு இந்த ஆன்சரை கொண்டு வரணும். சரியா? இப்போ பாருங்கள், நம்ம முதல்ல இதில் பயன்படுத்த போகிறது முக்கோணம்னு சொல்லிட்டாங்க இல்லையா? அப்போ முக்கோணம்னா 3 கோணங்களின் கூடுதல். கோணம் ஏ ப்ளஸ் கோணம் பி ப்ளஸ் கோணம் சி இதோட மதிப்பு எவ்வளோ இருக்கும்? 180 டிகிரி இருக்கும். இதில் நமக்கு ஏன்ற கோணம் தேவைப்படும். அப்போ கோணம் ஏ எவ்வளோ இருக்கும்னா 180 டிகிரி மைனஸ் பி மைனஸ் சி. அப்போ 180 டிகிரி மைனஸை பொதுவாக எடுத்துட்டோம் அப்படின்னா பி ப்ளஸ் சி இது ஏன்றது இது நமக்கு தேவைப்படும், கணக்குள்ளே தேவைப்படும். இப்போ நம்ம எதை பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா சைன் ஃபார்முலாவை நம்ம பயன்படுத்த போகிறோம். சைன் ஃபார்முலா இல்லைன்னா சைன் விதி. என்ன சைன் விதி? ஏ பை சைன் ஏ ஈக்குவல் டு பி பை சைன் பி ஈக்குவல் டு சி பை சைன் சி ஈக்குவல் டு 2R. இதான் என்னது? சைன் விதி. இப்போ இதிலிருந்து நம்ம ஏபிசியோட மதிப்புகளை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏவோட மதிப்பு என்ன? அப்போ இது ரெண்டே எடுக்கும், இது ரெண்டே நம்ம பார்க்கணும். அப்போது ஏ ஈக்குவல் டு 2R. சைன் ஏ இங்கே வகுத்தல் இருக்குது, அப்போ பெருக்கலாம் மாறுமா? அப்போ சைன் ஏ. சரியா? அதுக்கடுத்து நம்ம பியோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். அப்போ இது ரெண்டையும் பார்க்கணும். அப்போ பி ஈக்குவல் டு சைன் பி இங்கே வகுத்தல் இருக்குது, இங்கே பெருக்கலாம் மாறும். அப்போ பி ஈக்குவல் டு 2R சைன் பி. அதுக்கடுத்து நமக்கு சியோட மதிப்பு இந்த ரெண்டையும் பார்க்கணும். பாருங்கள், சைன் சி வகுத்தல் இருக்குது, அங்கே பெருக்கலாம் மாறும். அப்போ சி ஈக்குவல் டு 2R சைன் சி. சரியா? இப்போ பாருங்கள், இப்போ கொடுத்துருக்க எடுத்து எழுதுவோம். என்ன கொடுத்துருக்காங்க? சைன் ஏ பை சைன் சி. சைன் ஏ பை சைன் சி ஈக்குவல் டு சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி பை சைன் ஆஃப் பி மைனஸ் சி. சரியா? இப்போ இதை சுருக்கி நம்ம ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர்னு கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்குன்னு நம்ம நிரூபிக்கணும். இப்போ பாருங்கள், இது வகுத்தில் இருக்குங்க பெருக்கலாம் மாறுமா? சைன் ஏ இன்ட்டு சைன் ஆஃப் பி மைனஸ் சி. சைன் ஆஃப் பி மைனஸ் சி இந்த ப்ராக்கெட் கூட போடணும் அவசியம் இல்லை. சரி, இருக்கட்டும், தப்பு கிடையாது. இந்த சைன் சி இங்கே வகுத்தில் இருக்க அங்கே பெருக்கலாம் மாறுமா? அப்போது சைன் சி ஈக்குவல் இன்ட்டு சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி. சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி. இப்போ பாருங்கள், நம்ம இந்த சைன் ஏக்கு பதிலாக என்ன மாத்திரம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமா? 180 மைனஸ் ஆஃப் பி ப்ளஸ் சி. அப்போது சைன் 180 எவ்வளோ? பையா? பை மைனஸ் ஆஃப் பி ப்ளஸ் சி. அதுக்கடுத்து இது எந்த மாற்றமும் இல்லை, சைன் ஆஃப் பி மைனஸ் சி ஈக்குவல் டு இப்போ அதே மாதிரி சிக்கு பதிலாக நம்ம என்ன மாற்றலாம்? இங்கே மாற்றலாமா? இதில் கண்டுபிடிப்போமா? பாருங்கள், சி ஈக்குவல் டு 180 மைனஸ் ஏ மைனஸ் பின்னு வரும். அப்போ சி ஈக்குவல் டு 180 டிகிரி
மைனஸை பொதுவாக எடுத்துட்டோம்னா ஏ ப்ளஸ் பின்னு வந்துடும். சரியா? அப்போது சிக்கு பதிலாக 180 டிகிரி மைனஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பின்னு எழுதலாம். இந்த இடத்துல எழுதிக்கலாமா? என்ன எழுதலாம் பாருங்கள். சைன் சிக்கு பதிலாக 180 டிகிரி மைனஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பின்னு எழுதலாம். இன்ட்டு சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி, எந்த மாற்றமும் இல்லை. இப்போ பாருங்கள், சைன் பை மைனஸ் தீட்டா நமக்கு ஃபார்முலா தெரியும். சைன் ஆஃப் பை மைனஸ் தீட்டா அப்படின்னா சைன் தீட்டா தான். சரியா? மாறாது. அப்போது இந்த பை தான் இங்கே என்ன வந்துடும், பி ப்ளஸ் சி மட்டும் வந்துடும். அப்போ சைன் பி ப்ளஸ் சி இன்ட்டு சைன் பி மைனஸ் சி ஈக்குவல் டு, இங்கே பாருங்கள் 180னா பை தான். சரியா? இங்கே பை போடுக்கும், இங்கே 180 ரெண்டுமே ஒன்று தான். பைனாலும் 180 ஒன்று தான். அப்போ சைன் 180 மைனஸ் டீட்டானா சைன் டீட்டா தான். அப்போ இங்கே சைன் டீட்டா, டீட்டாவுக்கு பதிலாக என்ன வரும், ஏ ப்ளஸ் பி இன்ட்டு சைன் ஏ மைனஸ் பி. சரியா? இப்போது இந்த இடத்துல நம்ம ஒரு ஃபார்முலா பயன்படுத்த போகிறோம். என்ன அப்படின்னா, சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு சைன் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா நமக்கு தெரியும். இங்கே ஆல்ஃபா பீட்டாவுக்கு போல் பிசி இருக்குது. அப்போ இங்கே என்ன வரும்னா சைன் ஸ்கொயர் பி மைனஸ் சைன் ஸ்கொயர் சி. இதே ஃபார்முலா தான் இங்கே என்ன வரும் பாருங்கள். இதே ஃபார்முலா தான் அங்கே வரப்போகுது. என்ன வரும், சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் பி, சைன் ஸ்கொயர் பி. சரியா? இப்போது என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, எதை கொண்டு நம்ம பெருக்கலாம் அப்படின்னா 4 6 கொண்டு பெருக்க போகிறோம். ஏன் அப்படின்னா நம்ம மதிப்பை மாற்றி பிரதியிடணும். இந்த ஏபிசி மதிப்புகளை நம்ம மாற்றி பிரதியிடணும். அதனால் நம்ம எதை கொண்டு பெருக்க போகிறோம், 4 6 கொண்டு பெருக்க போகிறோம். 4 6 ஆல் இருபுறமும் பெருக்க, இருபுறமும் பெருக்க. அப்போ ஒவ்வொரு உறுப்பையும் 4 ஆர் ஸ்கொயர் கொண்டு பெருக்கணும். சரியா? 6 இல்லை, ஆர் ஸ்கொயரை கொண்டு நம்ம பெருக்கணும். ஏன்னா இங்கே ஸ்கொயர் இருக்குது. அப்போது 4 ஆர் ஸ்கொயர் இன்ட்டு சைன் ஸ்கொயர் பி மைனஸ் 4 ஆர் ஸ்கொயர் இன்ட்டு சைன் ஸ்கொயர் சி ஈக்குவல் டு 4 ஆர் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் 4 ஆர் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் பி. சரியா? இப்போ ஒரு சின்ன மாற்றம் இது பண்ண போகிறோம். இது எப்படி எழுதலாம் பாருங்கள். 2 ஆர் சைன் பி த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா? இங்கே 4 2 ஸ்கொயர்னு எழுதலாம், ஆர் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர். அப்போ எல்லாத்துக்குமே ஸ்கொயர் இருக்குது. அப்போ பொதுவாக நம்ம மாற்றி எழுதலாம். மைனஸ் இதுவும் அதே மாதிரி தான். 2 ஆர் சைன் சி த ஹோல் ஸ்கொயர். பாருங்கள், 2 ஸ்கொயர் பண்ணால் 4, ஆர் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் சி கரெக்டாக வந்துருமா? ஈக்குவல் டு அதே மாதிரி தான் இதையும் நம்ம மாற்றி எழுதிடலாமா? எப்படி எழுதலாம் பாருங்கள். 2 ஆர் சைன் ஏ த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இதை எப்படி எழுதலாம் பாருங்கள். 2 ஆர் சைன் பி த ஹோல் ஸ்கொயர் மாற்றி எழுதிட்டோமா? இப்போ மதிப்பு பிரதியிடுவோம். 2 ஆர் சைன் பின்னா என்ன பாருங்கள். 2 ஆர் சைன் பின்னா பி. அப்போது இதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதிடலாம், பின்னு எழுதலாமா? பி. இங்கே அடுக்கு 2 இருக்குது, அதனால் அடுக்கு 2 மைனஸ் 2 ஆர் சைன் சின்னா என்ன பாருங்கள். 2 ஆர் சைன் சின்னா சி. அப்போது இந்த ப்ராக்கெட்டுக்கு பதிலாக சி, அந்த ஸ்கொயர் அப்படியே வந்துடும். ஈக்குவல் டு 2 ஆர் சைன் ஏ பாருங்கள். 2 ஆர் சைன் ஏன்னா ஏ. அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன வந்துடும், ஏ ஸ்கொயர்னு வந்து இங்கே ஸ்கொயருக்கு அதனால் ஸ்கொயர் வந்துடும். மைனஸ் 2 ஆர் சைன் பி என்ன பாருங்கள். 2 ஆர் சைன் பின்னா பி. அப்போது இதுக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாம், பின்னு போடலாம். இங்கே ஸ்கொயர் இருக்குது, அதனால் ஸ்கொயர் வந்துடும். இப்போ பாருங்கள், பி ஸ்கொயர் இது மைனஸ் பி ஸ்கொயர். அப்போ இடது கொண்டு வந்தால் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர். வலது கொண்டு வந்தால் ப்ளஸ் சி ஸ்கொயர். ஒரு பி ஸ்கொயர் கூட்டினோம்னா 2 பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர். பாருங்கள், நம்ம என்ன ஆன்சர் கொண்டு வரணும் முதல்ல சொல்லியிருந்தோம். பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் கொண்டு வந்து சொல்லுமா, அதே ஆன்சர் தான் அங்கே கொண்டு வந்திருக்கோம். தேர்ஃபோர் அப்போது ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் ஆகியவை என்னவாக இருக்கும், ஒரு கூட்டுத்தொடர் வரிசை ஆகும். ஒரு கூட்டுத்தொடர் வரிசை ஆகும். சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.